செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ டியூகிசியா. இரத்த மேட்ரிக்ஸ் எனப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா. இரத்தம் 2 முக்கிய பகுதி பொருட்களை கொண்டுள்ளது. ஒன்று பிளாஸ்மா எனும் திரவ பகுதி, இன்னொன்று அதனுள் மிதக்கும் ஆக்கக்கூறுகள், அதாவது இரத்த செல்கள். பிளாஸ்மா இரத்தத்தில் 55% காணப்படுது. இது சிறிதளவு காரத்தன்மை கொண்டது. உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளது. கரிம பொருட்களான புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் இதில் உள்ளடங்கியுள்ளன. ஊசிலை மரங்களின் கட்டை மற்றும் பட்டைகள் சிறப்பு வழிகள் கொண்டு இவற்றால் நிரம்பி காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி பிசின். தொட்டாச்சினுங்கி மைமோசா புடிகா தாவரத்தின் இலைகள் மூடுதல் மற்றும் திறத்தல் செயலுக்கான பெயர். நடுக்க வளர்ச்சி இயக்கம். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கரோலஸ் லின்னேயஸ். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம். ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய இரத்த வெள்ளையணுக்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி மோனோசைட்டுகள். மோனோசைட்டுகள் 22 மைக்ரான் விட்டம் கொண்டவை. இதோட வாழ்நாள் 28 நாட்கள். இறந்த செல்களை விழுங்கி செரிக்கும் தன்மை கொண்டவை. மனித உடலின் மிக நீளமான எலும்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி தொடை எலும்பு. ரேபிஸுக்குரிய புதிய தடுப்பூசி மருந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1980. இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சார்லஸ் டார்வின். கூற்று 1 காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளிப்படும் போது ஹீமோஸ்டாசிஸ் தோன்றுகிறது. கூற்று 2 த்ரோம்பின் பைபிரினோஜனை பைபிரினாக மாற்றுகிறது. கூற்று 3 இரத்த குழாயினுள் இரத்தம் உறைதல் த்ரோம்போசிஸ் எனப்படும். கூற்று 4 பேசோஃபில்கள் உள்ள ஹிப்பாரின் இரத்தம் உறைதலை தடை செய்யும். மேற்கூறப்பட்ட கூற்றுகள் சரியானவையா என கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பச்சை நிறமிகள் உற்பத்திக்கு தேவையான தனிமம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மெக்னீசியம். பொறுத்துக. ஹார்மோன் நோய்கள். வளர்ச்சி ஹார்மோன் குறைவதால் குள்ளத்தன்மை. வாசோபிரெசின் குறைவதால் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். தைராக்சின் குறைவதால் கிரிட்டினிசம். தைராக்சின் அதிகமாவதால் கிரேவின் நோய். தைராக்சின் குறைவதால் கிரிட்டினிசம். தைராக்சின் அதிகமாவதால் கிரேவின் நோய். ஆன்சர் ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. பூவாத அதாவது விதை உண்டாக்காத தாவரங்களை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆல்காக்கள், பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இங்கே கொடுத்துருக்கிறது டெரிடோஃபைட்டாவும் அதோட வகைகள் தான் கொடுத்துருக்காங்க. டெரிடோஃபைட்டுகள்னால் விதைகளற்ற வாஸ்குல பூவா தாவரங்கள். ஈக்விசிட்டம் குதிரைவாலி. ஈக்விசிட்டம் தாவர தண்டுகள் அழுக்கு அகற்றுவதற்கு பயன்படுகிறது. மார்சிலியா நீர்ப்பெரணி. மார்சிலியாவோட இன்னொரு பேர் ஆரக்கீரை. இது உணவாக பயன்படுத்தப்படுகிறது. சயாதியா மரப்பெரணி. லைக்கோபோடியம் லப்மாஸ். லைக்கோபோடியம் அலங்காரத்திற்காக வளர்க்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒடுக்கப்பட்ட இலைகள் மற்றும் மறைவிட இலைத்துளைகள் எவற்றின் குணாதிசய பண்புகளாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி வறல் நில தாவரங்கள். வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத். நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் பயன்பாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான அம்ரித் என்ற நடவடிக்கையினை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. கேரள மருந்து கட்டுப்பாட்டுத்துறை 2024 ஜனவரி முதல் வாரத்திலிருந்து ஆப்ரேஷன் அம்ரித் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அம்ரித் அதோட ஃபுல் ஃபார்ம் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த். இந்த திட்டம் கேரளாவில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளோட அதிகப்படியான பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் ஓடிசி விற்பனையை கண்டறிவதற்காக சில்லறை மருந்து கடைகளில் திடீர் சோதனைகளை நடத்துவதை நோக்கமாக கொண்டது தான் இந்த ஆப்ரேஷன் அம்ரித்.
சஹ்யோக் கைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா, ஜப்பான். உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சமீபத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழை பெற்றுள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கபோ வெர்டே. கபோ வெர்டே ஆப்பிரிக்காவோட மேற்கு கடற்கரையிலிருந்து வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பல தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. உலக பொருளாதார மன்றத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர கூட்டமானது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டாவோஸ். சமீபத்தில் கழுகுகளுக்கான உணவகத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலம் கோடர் மாவட்டத்தில் இந்த உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. கோசாலைகள் மற்றும் நகராட்சிகளிலிருந்து வரும் கால்நடைகளோட சடலங்கள் கழுகுகளின் உணவகம் என்று வரவேற்கப்பட்ட உணவளிக்கும் இடத்தில் பறவைகளுக்கு உணவாக வழங்கப்படும். கால்நடைகளில் குறிப்பிட்ட மருந்து பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் அதை சாப்பிட்ற பறவை இனங்களோட எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை தடுப்பது தான் இதோட நோக்கம். சர்வசக்தி நடவடிக்கையினை நடத்திய படைப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய தரைப்படை. இந்திய இராணுவம் தான் சர்வசக்தி நடவடிக்கை எனப்படும் பெரிய அளவிலான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதில் வனப்பகுதியில் மறைந்திருந்து தீவிரவாத நடவடிக்கைகளை பரப்பி வரும் தீவிரவாதிகளை வெளியேற்றுவதற்காக பூஞ்ச் ரஜோரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதான் சர்வசக்தி நடவடிக்கை. இந்திய வானிலை ஆய்வுத்துறை எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1875. பெஞ்ச் புலிகள் வனங்காப்பக இரவு வான்வெளி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் உள்ள பெஞ்ச் புலிகள் வனங்காப்பகம் இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர வானத்தை பாதுகாப்பதற்கும் ஒளி மாசுபாட்டை தடுப்பதற்காகவும் ஆசியாவில் அமைக்கப்பட்ட 5வது பூங்கா இது. இ-சாக்ஷி கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி, MPLAD திட்டம். வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாரை ஆகிய கிராமங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விழுப்புரம். பெருங்கற்கால ஓவியங்கள் இங்கே காணப்படுது. இயற்கையான குடைவரையில் விலங்கினங்களின் உருவங்கள் வரையப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் முதல்ல இங்கு தான் உள்ளுறுப்புகளை காட்டும் எக்ஸ்ரே ஓவியங்கள் கண்டறியப்பட்டன. எளிமையான குறியீடுகள் மற்றும் அடையாளம் காண முடியாத உருவங்களும் நிறைந்து முழுவதும் சிவப்பு வண்ணத்தால் வரையப்பட்டுள்ளது. உலகிலேயே மிக உயரமான BR அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விஜயவாடா. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 206 அடியில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சிலையை திறந்து வைத்தார். இந்த சிலை சமூக நீதிக்கான சிலை என்று அழைக்கப்படும் என அறிவித்தார். விஜயவாடாவின் அம்பேத்கர் ஸ்மிருதி வனத்தில் உள்ள 81 அடி பீடத்தில் 165 அடி உயர சிலையாக இது நிறுவப்பட்டுள்ளது. பாக்கே பாகா இருவாட்சி திருவிழாவை கொண்டாடிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அருணாச்சல பிரதேசம். 4 வகையான இருவாட்சி பறவைகள் அருணாச்சல பிரதேசத்தின் பாக்கே புலிகள் வனங்காப்பகத்தில் காணப்படுகின்றன. தாடைப்பட்டை கொண்ட இருவாட்சி, மலை இருவாட்சி, ஓரியண்டல் கருப்பு வெள்ளை இருவாட்சி மற்றும் அழிந்து வரும் செம்பழுப்பு கழுத்து கொண்ட இருவாட்சி. அருணாச்சல பிரதேசத்தின் மிகப்பெரிய பழங்குடியின குழுவான நிஷியின் இருப்பிடமாகவும் இந்த பகுதி உள்ளது. இருவாட்சி பறவைகளை பாதுகாப்பதில் நிஷி சமூகத்தினர் ஆற்றிய பங்கை அங்கீகரிப்பதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெறுவதற்கான வயது வரம்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 முதல் 18 வயது. மேற்கூரையில் அமைக்கப்படும் சூரிய சக்தி மின்னாற்றல் உற்பத்தி திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2014. ஹாவிஷு தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்லீரல் அழற்சி ஏ. கோலம் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுவாக பட்டியலிடப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம். IUCN பட்டியலில் வெண்முதுகு கழுகுகளின் அந்தஸ்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, அருகி வரும் இனம். அணிசேரா இயக்கத்தின்
19வது உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பாலா. மூன் ஸ்னைப்பர் எந்த நாட்டின் ஆய்வு திட்டமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜாக்சா.